ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை. நமக்கு 8 திக்கிலிருந்து வரக்கூடிய கஷ்டம் தீர்வதற்கு, நம் வீட்டில் வறுமை தீர்வதற்கும், செல்வம் பல மடங்கு பெருகிறதுக்கும், சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். ஆடி மாதம்ங்கிறது வட இந்தியாவில் ஆஷாட மாதம்னு சொர்ண மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் அம்மனையும் சிவனையும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம். வீட்டில் அம்மனோட விக்கிரகம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். இந்த மாதத்தில் குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா மாங்கல்யம் பலம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு இப்படி எல்லாமே நமக்கு உயர்ந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய நாட்கள். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லப்பட்டாலும் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் அம்மனை நம்ம வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்கிறதுனால அம்மனின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். வீட்டில் அம்மனுக்கு புது வஸ்திரம் வாங்கி வச்சு வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, வளையல், கண்ணாடி இது போன்ற மங்கள பொருட்கள்லாம் வாங்கி வச்சு வழிபடணும். தினமும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்க முடியலைனாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நெய்வேத்தியம் படைப்பது ரொம்பவே விசேஷமானது. ஆடி மாதத்தில் சர்க்கரை பொங்கல், கூழ் படைத்து அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நம் வீட்டு வாசலில் வேப்பிலை தோரணம், மாவிலை தோரணம்லாம் கட்டி அம்மனை வரவேற்கலாம். ஆடி மாதத்தில் தினமுமே காலை மாலை வீட்டில் விளக்கேற்றி தூபம் காட்டி அம்மனை மனமகிழ்ந்து நமக்கு வழிபட்டோம் அப்படின்னா அவங்க மனமகிழ்ந்து நமக்கு வரங்களை கொடுப்பாங்க. ஆடி மாதத்தில் வீட்டில் உள்ள பித்தளை விளக்கில் இல்லை மண் அகல் விளக்கில் நெய் விட்டு தாமரை தண்டு திரியால் விளக்கேற்றணும். விளக்கேற்றுவதற்கு முன்னாடி அந்த விளக்கில் ஒரு 5 டைமண்ட் கற்களை போட்டு விளக்கேற்றணும். தீபத்தின் அகலில் நெய் உருகும் பொழுது அதற்குள்ளே இருக்கும் கற்கண்டு இலகி புதுவிதமான ஒரு வாசம் வரும். இந்த வாசம் நம்ம வீடு முழுவதும் பரவும் பொழுது தெய்வ சக்தி வீட்டில் நிறைய துவங்கும். நெய் தீபத்தில் கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றதுனால வீட்டில் தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருள் நிறைந்து இருக்கும். கடன் தொல்லை தீரும், நோய் நொடிகள் அகலும். ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பானது. மற்ற மாதங்களிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றணும். அப்படி ஏற்றி அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு நன்மைகள் நமக்கு ஏற்படும். நம் வீட்டில் கணவரோட வருமானம் அதிகரிக்கணும், நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட வருமானம் அதிகரிக்கணும், நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே இது போல் விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபடலாம். அதுவும் நாளைய தினம் முதல் ஆடி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நிச்சயமாக இந்த தீபம் ஏற்றி வழிபடுங்க. அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க. நிச்சயமாக அம்மன் மனமகிழ்ந்து நம்முடைய நமக்கு வரங்களே வாரி வழங்குவாங்க. அல்ல குறையாத பண வரவு நமக்கு ஏற்படும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நாளைய தினம் இதை செய்யுங்க. அம்மனுக்கு பிடித்த பாடல்கள் பாடி, அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து அவங்களுக்கு தூபம் காட்டி சந்தோஷமாக அம்மனை நம் வீட்டிற்கு அழைங்க. நிச்சயமாக அம்மனின் அருளில் நம் வீட்டில் அனைத்து விதமான சகல நன்மைகளும் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளிலும் குல தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.